இப்போது இதில் வந்து அளவு சுடிதார் வச்சு லைனிங் சுடிதார் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதுதான் அளவு சுடிதார். இப்போ லைனிங் நான் எடுத்துருக்கேன் 2 மீட்டர் லைனிங் எடுத்து ஃபோல்டு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கிட்டு இது இந்த ஓப்பன் வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ அளவு சுடிதாரை இப்படி ஷோல்டர் டு ஷோல்டர் மடித்து கரெக்டாக சென்டர் மடித்து உயரம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக மேலே உயரம் இருக்கிற மாதிரி வச்சோம்னா நம்ம இந்த டாப் வந்து இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. இந்த அளவை விட நமக்கு லைனிங் வந்து கம்மியாக தான் வேணும். அப்போ வந்து லைனிங்னா நம்ம வந்து உயரம் கொஞ்சம் இறக்கிக்கிடணும். இப்படி இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் இறக்கிருக்கோமா, கொஞ்சம் இறக்கி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. தெரியுதா? ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நெக்கு வந்து ரெடிமேட் சுடிதாருன்றதுனால க்ளோஸ்டாக இருக்குது. நம்ம கொஞ்சம் இறக்கமாக தான் கேட்டிருக்குறாங்க. அப்படின்னு நம்ம எப்பவும் மார்க் பண்ணுற அளவு மாதிரி இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த சுடிதாரை அப்படி ரிவர்ஸாக திருப்பி போட்டுக்கோங்க. ரிவர்ஸாக திருப்பி போட்டுக்கிட்டு இப்போ ரிவர்ஸாக திருப்பி போட்டுட்டு கரெக்டாக இந்த ஆம் ஹோல் ஸ்டிச்சிங் எவ்வளோ தையல் போட்டிருக்காங்களா, இந்த தையல்லேருந்து இந்த தையலுக்கு டேப் வச்சு அளக்கணும். இப்போ இதுலேருந்து நம்ம இதை அளக்கணும்னா கரெக்டாக 20 இன்ச் இருக்குது. அப்போ இது எழுதிக்கோங்க 20. அதுக்கப்புறம் ஹிப்பு கிட்ட எவ்வளவு இருக்குதுன்னு அளக்கணும். அதுவும் அதே மாதிரி இந்த தையல் போட்ட இடம், அதாவது கடைசி அளக்கக்கூடாது, உள்ளே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ஸ்டிச் பண்ண இடத்துல நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. 19 இன்ச் இருக்குது. 19. அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் கிட்ட வர்ற அளவு இது கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஓப்பன் டு இந்த ஓப்பன் 22 இருக்குது. அப்போ இது எவ்வளவு? 22. அதுக்கப்புறம் ஓப்பனோட லென்த்து நம்ம ஷோல்டரில் இருந்து இந்த லென்த்து இது இங்கே இருக்குன்னா இங்கே வரைக்கும் அளந்தோம்னா 20 இன்ச்சு. அப்போ ஓப்பனோட லென்த் எவ்வளவு? 20 இன்ச்சு. அப்போ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி ஆம் ஹோல் லென்த்தும் இதிலேருந்து மார்க் பண்ணனாலும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நேராக பார்த்தோம்னா 6 இன்ச்சு இருக்குது ஆம் ஹோல். அப்போ ஆம் ஹோல் வந்து 6 இன்ச்சு. ஷோல்டர் வந்து இந்த ஷோல்டரோட அளவு அளந்துக்கிடுவோம். இது டு இது 3 இன்ச் 3.25 இன்ச்சு இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து நெக்கு வந்து ரெடிமேட் அளவு வைக்கிறதுல நம்மளாக வைக்கிறோம். அவங்களுக்கு நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. ஷோல்டர் அங்கே 3.25 இருந்துச்சுல்ல 3 வச்சுக்கிடுவோம். அப்போ தையலுக்கு ஒரு 3/4 இன்ச்சு கூட்டினோம்னா 3.25. ஆம் ஹோல் இறக்கம் எவ்வளோ பார்த்தோம்? 6 பார்த்தோம். அப்போ அந்த 6 இன்ச்சுக்கு அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். இங்கே எவ்வளோ ஆம்கோலால் 20 இன்ச்சு அளந்தோமா, அப்போ 20. இப்போ நம்ம பாதியாக மடித்து போட்டிருக்கோம். அப்போ 20னா 10 இன்ச்சு நமக்கு கரெக்டு ரெடி அளவு 10. அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து 19 பார்த்தோம். 19னா 9.5 இங்கே. அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 1.5. அதுக்கப்புறம் ஓப்பன் வந்து எங்கனக்குள்ளே பார்த்தோம். இதில் இருந்து 20 இன்ச்சு இறக்கத்தில் பார்த்தோம். அப்போ இந்த அளவில் ஓப்பன் பண்ணணும். இப்போ ஓப்பன் இருக்கிற இடத்துல வந்து 22 இருந்தது. 22 மீன்ஸ் 11. அப்புறம் தையலுக்கு கொஞ்சம் இங்கே வந்து நம்ம மடிச்சு தான் தைக்க போகிறோம். அதனால் 1 இன்ச்சு கூட போதும். அது மாதிரி கடைசியாக இந்த கீழே உள்ள அகலத்தையும் அளந்துக்கிடணும். இப்போ சுடிதாரோட கீழே உள்ள அகலம் கீழேயும் 23 இருக்குது. அப்போ 23ல் பாதி 11.5. அப்போ இந்த 11.5 இங்கே வச்சுட்டு தையலுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வரைய போகிறது வந்து இந்த ஆம்போலில் 1.25 இன்ச்சு எப்பவும் போல் போட்டுட்டு இந்த ஆம்போலேருந்து வரைஞ்சிட்டு இந்த இதிலேருந்து இந்த நம்ம தையல் சீம்ஸோடு விட்டோம்னா அந்த டாட்டை மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். இதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஓகேவா இந்த இடத்துல கட்டு கொடுக்கணும்.
கரெக்டாக இருக்கா? இப்போ நம்ம தைக்க போகிறது வந்து இந்த தையல்லேருந்து இது கொண்டு வந்து இப்படி தைப்போம். அப்போ அவங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். நெக்கு அளவு வந்து இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு, பேக் நெக் வந்து 5 இன்ச்சு. அப்படின்னா பேக்கில் 5, ஃப்ரண்டில் 6. இப்போ நம்ம மேலே எவ்வளோ எடுத்தோம்? 2.5 எடுத்தோமா? இங்கே வந்து அதை விட 1/4 இன்ச் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோ, 2.25 பாக்ஸ் போட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் நெக்கு தான் கேட்பாங்க, ரவுண்ட் நெக். ஓகேவா? இதுவே பேக் சைடில் 5 இன்ச்சுக்கு இது மாதிரி வெட்டிட்டு அங்கே பேக் சைடு வரைஞ்சிக்கணும். இப்போ இதை கட் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த இடத்துல நாச்சஸ் போட்டுக்கிறோம். இது நம்ம தையலுக்கு வரணும். இங்கே ஓப்பனுக்கு கட்டு கொடுத்துக்கிடுவோம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. அப்புறம் பேக் நெக்குக்கு வந்து இந்த அளவுலேருந்து 5 இன்ச்சுக்கு இதே மாதிரி 2.25 அளவு வச்சு கோடு போட்டு ஒரு ரவுண்டு. இது வந்து பேக் நெக்கு. இப்போ சுடிதாரோட லைனிங் கட்டிங் முடிஞ்சது. இப்போ இவங்களுக்கு வந்து கையில் வந்து ஸ்லீவ் வந்து நீல ஸ்லீவ் தான். அப்போ நம்ம லைனிங் போட மாட்டோம். அப்போ டேரெக்டாக துணியில் கட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து சாரியிலேருந்து தான் நம்ம டாப் கட் பண்ண போகிறோம். அப்போ இந்த சாரியிலேருந்து தான் கட் பண்ணி தைக்க சொன்னாங்க, ஓப்பன் டாப்பாக. இப்போ நம்ம இந்த சாரியிலேருந்து வேணுன்ற துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ இந்த பல்லு பாட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஷால் மாதிரி போடுறதுக்கு வேணும் கேட்டிருக்காங்க, துப்பட்டா போடுறதுக்கு. அப்போ இந்த அளவு நம்ம விட்டுருவோம். விட்டுட்டு இதுக்கு மேலே உள்ளதில் இந்த இடத்துல தான் நம்ம டாப்புக்கு கட் பண்ணுவோம். இப்படி தனியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதில் வந்து இந்த முந்தி பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரம் விட்டு நம்ம வந்து ஷாலுக்கு கட் பண்ணி வைப்போம். ஷாலுக்கு கட் பண்ணியாச்சு. இந்த பகுதியில் வந்து நம்ம டாப்புக்கு கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் எப்படி கட் பண்ணணும்னா, நம்ம வந்து இப்போ வந்து இதுதான் ஹைட்டு, இது மேலே கீழே இருக்குது. இப்போ நம்ம அந்த டாப்பில் வந்து கீழே உள்ள லென்த்து லைனிங் எவ்வளோ வச்சோம்? 22 அளந்தோம். அப்போ 22னா இப்போ இது விரித்து பார்த்தோம்னா பாதி பாதியாக பார்த்தோம்னா 44. இப்போ இந்த பாதி இதில் இருந்து கட் பண்ண பக்கத்துலேருந்து நமக்கு கரெக்டாக 44 இன்ச்சாவது தேவைப்படும் அகலம். அப்போ 44 இன்ச்சு கணக்கு பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு பாதி அந்த அளவுக்கு இங்கிட்டு கட் பண்ணணும். அப்போ 2ஆக போடும்போது 4ஆக போடும்போது நமக்கு அது கரெக்டாக வந்துடும். ஓகேவா? நான் இந்த டிசைன் வரைக்கும் கட் பண்ணுறேன். இந்த டிசைன் இதனால எக்ஸ்ட்ராவே ஒரு 2 இன்ச்சு வரணும். கட் பண்ணிவிட்டு இது அப்படி 4ஆக மட்டும் நம்ம அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிடுவோம். 4 பீஸாக மடிப்பு, 4 மடிப்பாக இருக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம டாப்பு அப்படி தான் வெட்டணும், அதனால் இப்படி 4 மடிப்பாக. ஓகேவா? இதில் வந்து பார்டர் பெருசாக இருக்கிறதுனால பார்டர் கீழே வர்ற மாதிரி. இப்போ வந்து இப்படி மடித்து போட்டாச்சு. நான் வந்து இந்த டிசைன் இருக்கிறதுனால இந்த டிசைன் சென்டர் வர்ற மாதிரி, ஃப்ரண்ட் பக்கம் சென்டரில் வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணி மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து சுடிதார் டாப்போட உயரத்தை பார்க்கணும். ஏன்னா லைனிங் வந்து நம்ம டாப்போட கட்டையாக வச்சுருக்குறோம். ஸோ இப்போ இந்த டாப்போட உயரம் கீழே பார்த்தோம்னா இந்த டாப்போட நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு
மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் விடணும். இப்போ வந்து நம்ம இங்கே ஃபோல்ட் பண்ணி மடித்து தைப்போம். அப்போ இந்த ரெடி அளவை கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து வச்சுக்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு கூட வேணாம். உங்கள் 1.25 நீங்கள் எவ்வளோ தூரம் மடித்து தைப்பீங்களோ அதுக்கு தக்கன எடுத்துக்கிடலாம். இந்த இடத்துல அதுலேருந்து ரெடி அளவு டாப்பு வச்சு இப்போ இங்கே மேலே வச்சு பார்த்தோம்னா இது கரெக்டாக இங்கே எனக்குள்ள முடியுதுன்னா இங்கே எனக்குள்ள ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சும்மா ரஃபாக. அதுக்கப்புறம் இந்த கிளாத்து லைனிங் எடுத்து வச்சுட்டு நம்ம வெட்டி வச்ச லைனிங்கை மேலே வச்சோமா மார்க் பண்ணோமா அந்த இடத்துக்கிட்ட வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டால் இது நமக்கு வந்து லைனிங் வந்து கொஞ்சம் உள்ளே கட்டையாக இருக்கிற மாதிரி தான் வெட்டணும். அப்படின்னா இது கொஞ்சம் சின்னதாக வரும். இப்படி போட்டுட்டு கரெக்டாக ஒன்று போல் மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு இதை அப்படி வெட்டிடலாம் நம்ம. அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு ஓகேவா. இதை வந்து கொஞ்சம் அப்படி கிராஸாக வெட்டி விட்டுரும். ஏன்னா நம்ம மடிச்சு தைக்கிறதுனால இப்போ வந்து டாப்போட பாடி பார்ட் முடிஞ்சது கட்டி. நான் ஸ்லீவுக்கு வந்து அடுத்து ஸ்லீவ் எடுக்கணும். மிச்சம் உள்ள கிளாத்தில் ஸ்லீவுக்கு எடுத்துக்கிடலாம். இந்த இது சிங்கிளாக இருக்க பார்டர்னால இந்த சைடு இது ஸ்லீவுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்லாட்டி ஃபோல்ட் பண்ணி நமக்கு ஸ்லீவுக்கு தேவையான அளவு ஃபோல்ட் பண்ணிட்டு மடித்து போட்டுட்டு அளவு சுடிதாரில் உள்ள ஸ்லீவ் அளவு நம்ம அளக்கப்படும். கரெக்டாக எடுத்துக்கோங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு அளவு விட்டுக்கோங்க. அது எவ்வளோ அளவு விட்டுனா 1 இன்ச்சு பார்க்கும். ஓகேவா. 1 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு அதில் இருந்து கரெக்டாக இந்த அளவு வச்சுக்கணும். வச்சு இதை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தையல் இங்கே இருக்குது. ஓகேவா. இந்த தையல் இந்த இருக்குது. நம்ம தைக்கிறதுக்கு ஒரு அரை. இப்போது தையல் இங்கே இருக்குது. தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கீழே உள்ள அளவு கரெக்டாக வச்சுட்டு அந்த தையல் இங்கே இருக்குது. நம்ம தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு தையல். இப்போ இதில் இருந்து இப்படி கோடு போட்டுற வேண்டியதான். பார்த்துக்கோங்க. அப்படி வளைச்சி கோடு போட்டு சைடு கட் பண்ணிடலாம். இப்போ இதுதான் ஸ்லீவ். ஒன்று போல் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் ரெடி. இது டாப் போர்ஷன், இது ஸ்லீவ். இப்போ அந்த சுடிதார் கட் பண்ணியாச்சு. இது அளவு சுடிதார் வச்சு கட் பண்ணுற மெத்தடு இது தான். இப்படி கட் பண்ணி இந்த அளவுப்படி தைச்சிட்டோம்னா ஈஸியாக வரும் நமக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷால் வெட்டுறது பார்க்கலாம். இதில் வந்து சாரியில் போடுறத வந்து ஷாலாக நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, இப்போ வந்து துப்பட்டாக்கு வந்து இது வந்து பல்லு பாட்டு முந்தி பகுதி. முந்தியை வந்து இந்த இருக்கா, இதை நான் அப்படியே 2ஆக இப்படி அகல வாக்கில் இது மட்டும் மடிக்கிறோம். மடிச்சுட்டு நான் வந்து இப்போ வந்து மிச்சம் உள்ளதில் வந்து 1.25 மீட்டருக்கு துணி வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த முந்தி போக கொஞ்சம் வர்ற மாதிரி. அப்படின்னா இப்போ இதை பாதி பாதியாக அப்படி மடித்து நம்ம நேரடியாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்படி கட் பண்ணால் இங்கிட்டு ஒரு பகுதி இங்கிட்டு ஒரு பகுதியாக இருக்கும். இப்படி 2 பகுதியாக வரும்போது இது ஷால் வந்து நமக்கு மொத்தம் 2.25 மீட்டர் தேவைப்படும். அப்போ வந்து இது கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம இதை பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து ஓரம் வைக்கணும். சென்டர் ஜாயின் பண்ணணும். சாரியில் உள்ள பார்ட்டில் ஷால் எடுத்தோம்னா நடுவில் தையல் வரத்தான் செய்யும். ஓகேவா. இப்போ நம்ம சென்டராக மடித்து கட் பண்ணிக்கலாம். மடித்து கட் பண்ணிட்டோம்னா நம்ம இப்போ இந்த இடத்தையும் ஜாயின் பண்ணணும்.
இந்த ஓரமும் மடித்து தைக்கணும். ஓரமும் மடித்து தைச்சோம்னா நமக்கு நீளமான ஷால் கிடச்சிரும். இதுதான் சாரியில் உள்ள ஷால் தைக்கிற மெத்தட். ஓகேவா? தேங்க்யூ.